ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. கடந்த முறை எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இந்த முறையாவது பதிலளிக்குமா அமலாக்கத்துறை? கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். மத்திய அரசு மருத்துவமனைகளில் 25 விழுக்காடு கூடுதலாக காவலாளிகளை நியமிக்க திட்டம். மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய சட்டம் கொண்டுவரப்பட வாய்ப்பில்லை எனவும் தகவல். நிதி மோசடி வழக்கில் தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகள் முடக்கம். மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் வங்கிக் கணக்கையும் முடக்கியது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்க கோரி மத்திய அமைச்சருக்கு ஸ்டாலின் கடிதம். காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கியதை விட 7 மடங்கும் அதிகளவு நிதி ஒதுக்கியிருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். கருணாநிதியை வணங்கிவிட்டது அவரது கொள்கையை அண்ணாமலை எதிர்த்தால் அதில் எப்படி உண்மை இருக்கும்? நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. இப்போ கலைஞருடைய நினைவிடத்தில் போய் அவர் நிற்கிறாரு, முதல்வர் வந்து அவரை அழைக்கிறாரு, இவர் வணங்குறாரு. இப்போ நீங்கள் அந்த தலைவரை வணங்கிட்டு அந்த தலைவருடைய கொள்கையை வந்து நீங்கள் விமர்சனம் செஞ்சா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பதியில் 300 ரூபாய் கட்டண தரிசன டிக்கெட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து மோசடி. பக்தர்களை திருட்டுத்தனமாக தரிசனத்திற்கு அனுமதித்தவர்கள் உள்பட 3 பேர் கைது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அம்பலம். போலி என்சிசி முகாம் நடத்திய பள்ளி மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்று இரவு முழுவதும் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். இளைஞர் சின்னராஜா கைதான நிலையில் தப்ப முயன்ற போது கால் முறிந்தது. மலையாள திரையுலகில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யும் நடிகைகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கேரள அரசு அமைத்த நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். நாமக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். வார விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சந்தையில் களை கட்டிய ஆடு விற்பனை. ஏராளமான வியாபாரிகள் குவிந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பாரா ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் சிறப்பாக விளையாடி பெருமை சேருங்கள் என அறிவுரை. सर मेरा जर्मनी में ट्रेनिंग करा सर, ट्रेनिंग अच्छा जा रहा है। लास्ट टाइम थोड़ा मिस्टेक हो गया सिल्वर आ गया। दिस टाइम 100% गोल्ड लेके आ रहा है। पक्का सर 100%। திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நெடும்பலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், அங்கு மழையின் பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது? மழை தொடரும் என சொல்லப்படுகிறதா? விவரங்கள். ஜெனிஃபர், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல 11 மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல இன்று அதிகாலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நெடும்பலம், பாண்டி, சிங்களாந்தி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ந்து பல நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில மாலை நேரங்களில் மிதமான மழை என்பது பெய்து
பெய்து வந்த நிலையில இன்று திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் செல்லும் அரசு பேருந்துல பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் முழுவதுமாக ஒழுகுவதால் மலைக்குள் பயணிகள் அனைவரும் குடையை பிடித்து கொண்டு பேருந்துல பயணிக்கிறாங்க. அந்த அரசு பேருந்து முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பயணிகள். தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில இந்த மழை அவர்களுக்கு மிகுந்த ஏதுவாக இருக்கும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஜெனிபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளரிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய மழையின் நிலவரம் குறித்த விரிவான தகவல்கள். ஜெனிஃபர், நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்கோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. அதாவது திருக்கோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வலிவலம், கொலப்பாடு, சித்தாய்மூர், எட்டுக்குடி, திருவாய்மூர், வாழக்கரை, ஈசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வந்த சூழல்ல தற்பொழுது 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் சம்பா சாகுபடிக்கான நேரடி விதைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சற்றே கலக்கமடைந்துள்ளார்கள் என்றே கூறலாம். நேரடி விதைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலவுவதாகவும், மேற்கொண்டு இந்த மழையானது விவசாய விளைநிலங்களை தயார் செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிதும் பயனுள்ள வகையில் இருக்கும் எனவும் விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். அது தவிர தற்போது பெய்து வரும் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் என்றே கூறலாம். மேலும் தற்போது அன்றாட காலை வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் இளைஞர்கள் மட்டுமின்றி மாணவர்களும் சற்று இந்த மழையினால் சிரமம் அடைந்துள்ளார்கள். மேலும் சாலையின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான உள்ள இடங்கள்ல மழைநீர் தேங்கியும் சாலைகளில் மழைநீர் பெருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவதில் எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதால் பாஜகவுடன் திமுக இணக்கமாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது பல முறை எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். பாஜகவுடைய அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பாஜகவுடைய கள்ள உறவு வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ விழா நடத்தி எனக்கு தூக்கம் வரல, ஒரு திமுக கட்சிக்காரரை விட கருணாநிதியை புகழ்ந்தது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று அவர் புகழாயுதம் அடைந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய கள்ள உறவுதான், ரகசிய உறவுதான் இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களை அடிமை அடிமை என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு வாழ்நாள் அடிமையாக உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உங்கள் தவப்புதவன் துணை முதல்வராக அமர்வதற்காக, டெல்லி எஜமானர்களுடைய எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை இன்றைக்கு சரணாகதியாக இருந்து அடமானம் வைத்து விட்டீர்களே என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி.